குருபியோ நமக. ஆன்மீக நண்பர்களே, இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து என்னன்னா, எந்த சூழல்லையும் துளசி மாடம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற துளசியை பறித்து வாயில் போட்டுக்கிறது, ஐயர் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு கிருஷ்ணர் கோயிலில் பூஜாரி பில்வமங்கல்னு பேர். அவர் பூஜை பண்ணிட்டு வருவார். அவர்கிட்ட என்ன ஒரு குணம்னா, டெய்லி அவர் சாமிகிட்ட பேசுவாருங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது முடிச்சுட்டு வரும்போது ராத்திரி கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வருவார். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, அது நல்ல பணக்கார அம்மா. அந்த அம்மா கொஞ்ச நாளாக வயிற்று வலிக்குது அந்த அம்மாவுக்கு. இந்த பில்வமங்கல் கிட்ட, அந்த குருக்கிட்ட, அந்த குருசாமி கிட்ட, நீ தான் கிருஷ்ணகிட்ட பேசுறிய, அவர்கிட்ட எனக்கு வயிற்று வலிக்குது, என்ன ஏதுன்னு கேளுன்னும்போது, இவர் சரி அது காதலை வாங்கின்னு நேராக கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டு சும்மா வரும்போது, எங்கிட்ட அந்த அம்மா ஒரு அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா வயிற்று வலிக்குதான் என்னன்னு கேட்டுன்னு வர சொன்னாங்கன்னும்போது, அது வேறு ஒன்றும் இல்லை பிங்கள், அந்த அம்மா கர்மா அது அப்படின்னார். சரி அப்படின்ட்டு வந்துட்டார். அந்த பெண்களுக்கு ரெண்டு மனசு. அந்த அம்மா இவங்க அதே மாதிரி குருவம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கிருஷ்ணகிட்ட நல்லா எல்லாம் பேசுவாங்க. அதாவது ஆன்மீகம் நல்லா இருந்ததுன்னா பகவான் நேருக்கு நேராக வருவாருங்க. ஆமாங்க. அந்த குருவம்மா என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இந்த அம்மா கிருஷ்ணன்கிட்ட கேளுங்க, எனக்கு வயிற்று ரொம்ப வலிக்குது, என்ன ஏதுன்னு கேட்டுன்னுவாங்களேன் அப்படின்னு அவங்ககிட்டையும் சொன்னாங்க. இந்த அம்மா போயிட்டு, குருவம்மா போயிட்டு, பெண்கள்லாம் பக்தி, அவங்க பக்தி தனிங்க, நம்மளாம் ஜுஜுபி, என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு அது மாதிரி ஒரு அம்மா இதை மாதிரி வயிற்று வலின்னாங்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அது கர்மா வேணாம், கர்மானா என்ன கர்மா சொல்லு, அது எப்படி போகணுன்னு சொல்லுன்ட்டு சண்டை போட்டா கிருஷ்ணர்கிட்ட. ஒரு வேறு ஒன்றும் இல்லை. அந்த அம்மா துளசி மாடத்துலேருந்து துளசி இலையை பறிக்கி தின்ன ஆரம்பித்தா அந்த அம்மா. ஏதோ அவசரத்தில் பச்சின்னு இருக்கிற துளசியை பறிக்கக்கூடாது, இல்லை மாடத்தில் இருக்கிற துளசியை பறிக்கக்கூடாது அப்படின்போது, அப்படியா சரி, அது எப்படி போகிறது, அது எப்படி அதுக்கு எப்படி பண்ணால் அது தீரும்னும் போது, ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ஒரு மண்டலம் துளசி மாடத்தை சுற்றி பூஜை பண்ணணும், பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா அவர் கேட்டது கர்மான்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா போய் அந்த அம்மாட்ட இதை மாதிரி பண்ணால் சரியாக போடும்னார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்கள் பக்தி ஜாஸ்தி. நன்றி, வணக்கம்.